எங்கள் ஊர் இருதயேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அது 48 நாள் முடியறதுக்குள்ளே போயிடணும்னு சொல்லியிருந்தாங்களா, சரி அதான் போகலான்ட்டு முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டே போகணும் கும்பாபிஷேகத்துக்கு நினச்சோமா, பட் ரொம்ப கூட்டமாக இருந்தனால உள்ளே போக கூட இடம் கிடைக்காதுன்ட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு 48 நாளுக்குள்ளே ஒரு நாள் போயிட்டு வந்துடலான்ட்டு இன்றைக்கே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் நாகாத்தம்மன் கோயிலுக்கே போயிட்டு போகல. எங்கள் ஊர் கோயில் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். ஒரு எதிராக கோயில் பக்கத்து பக்கத்து கோயிலுன்னே இருக்கும். ஃபஸ்ட்டு நாகாத்தம்மன் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தா அந்த கோயில் பூட்டிகிட்டு இருந்தா, சரின்ட்டு நரசிம்மர் கோயில் அது பக்கத்துலேயே இருந்து போயிட்டு அப்படியே ஏரி காத்த ராமர் கோயில்கிட்ட போயிட்டு அங்கே எப்போ போனாலும் ஏன்னு தெரில அந்த கொஞ்ச நேரம் அந்த ஏரி நின்று பார்த்துட்டு வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்தோம்னா நம்ம பெருமாள் கோயில். நம்ம பெருமாள் கோயிலுக்கும் போனால் கொஞ்சம் அங்கங்கே இந்த ஷீட்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து. லாஸ்ட் டைம் போகும்போது ஷீட்லாம் இல்லையா, பட் இந்த டைம் அந்த ஷீட்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்து. அங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்டுக்கு வந்தோம்னா ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே இந்த கிராஸ் திரும்பணும்னு வச்சுக்கிங்களேன், நம்ம இருதயலீஸ்வரர் கோயில். நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே இந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த ஓமம் நடத்தியிருப்பாங்கள்ல, அந்த ஓமத்துக்காக செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்து இன்னுமே கொஞ்சம் திருப்பணி நடந்துட்டு தான் இருந்து நாங்கள் போனப்போ. அதுக்கப்புறம் இந்த ஓம சாம்பல் வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால அம்மா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா, ஆனால் அதையும் அங்கேயே வச்சுட்டாங்க. சிவன் சொத்துலாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாதுன்ட்டு அங்கேயே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்டி பெரிய பேனராக ஸ்தல வரலாறு அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா பார்க்குறவங்க படித்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. நானே இது ஃபுல் வீடியோவை எடுத்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இன்றைக்கி நாங்கள் போன எல்லா கோயிலுமே ஃபுல் வீடியோவை போட்டு ஸ்தல வரலாறுமே அது கூட போட்டிருக்கேன். அதில் தான் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறே போட்டிருக்கேன். அதில் பூசலாறுன்னு மென்ஷன் பண்ணாமல் பக்தர் மட்டும் மென்ஷன் பண்ணி கதையை சொல்லியிருப்பேன். ஆனால் இவர் பூசலாறு தான். ஸ்டோரி சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எங்கள் ஊர் கோயில் வேணால் போய் பாருங்கள்.